ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2226வது பகுதி திருமங்கி ஆழ்வாருடைய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே 11வது பகுதியை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பகுதியிலே ராம அவதார செயல் பற்றி கட்டுவச்சி குறிப்பிடுகிறாள். அந்த எம்பெருமான் தான் பரகால நாயகிக்கு இந்த நோவை கொடுத்தவன் என்று சொல்லி வரும் காலை கண்ணனது லீலையை பற்றியெல்லாம் சொன்னால், கண்ணனாக பிறந்தபோது அவன் செய்தது, இப்பொழுது ராமனாக பிறந்தபோது செய்த செயலை விவரிக்கிறாள். இன்றைய பகுதியிலே பாசுரத்தை பார்க்கலாம். தன் சீதைக்கு நேராவான் என்று ஓர் நிசாசரிதான் வந்தாளை, கூரார்ந்த வாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈராவிடுத்து அவட்கு மூத்தோனை வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான் செந்துவர்வாய் வாரார் வனமுலையாள் வைதேவி காரணமா ஏறார் தடந்தோள் ராவணனை ஈரைந்து சீரார் சிரமறுத்து செற்றுகந்த செங்கண்மால், தன் சீதைக்கு நேராவன் என்றோர் நிசாசரிதான் வந்தாளை, கூரார்ந்த வாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈராவிடுத்து அவட்கு மூத்தோனை வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான் செந்துவர்வாய் வாரார் வனமுலையாள் வைதேவி காரணமாம் ஏறார் தடந்தோள் ராவணனை ஈரைந்து சீரார் சிரமறுத்து செற்றுகந்த செங்கண்மால். அவன்தான் இவளுக்கு பரகால நாயகிக்கு இந்த காதல் நோயை கொடுத்திருக்கிறான் என்று சொல்கிறாள் கட்டுவிச்சி. தன் சீதைக்கு நேராவன் என்று ஓர் நிசாசரிதான் வந்தாளை. நிசாசரி என்றால் அரக்கி என்று பொருள். தன் சீதைக்கு நேராவன் என்று ஒரு நிசாசரிதான் வந்தாளை, கூரார்ந்த வாளால் கொடிமூக்கும் காது இரண்டும் ஈராவிடுத்து அவட்கு மூத்தோனை, அவளுக்கு மூத்தோன் கரன், அவட்கு மூத்தோனை வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான் செந்துவர்வாய் வாரார் வனமுலையாள் வைதேவி காரணமா ஏறார் தடந்தோள் ராவணனை ஈரைந்து சீரார் சிரமறுத்து செற்றுகந்த செங்கண்மால் என்கிறாள். இனி இந்த பாசுர பகுதிக்கான பதவுரை பார்க்கலாம். தன் சீதைக்கு, எம்பெருமானுடைய பிராட்டியாகிய சீதைக்கு நேராவன் என்று நான் ஒப்பாவேன் என்று சொல்லிக்கொண்டு ஓர் நிசாசரிதான் வந்தாளை, தன்னை அணைவதற்கு வந்த அரக்கியான சூர்ப்பனகையை கூரார்ந்த வாளால், கூர்மை பொருந்திய வாளினாலே, கொடிமூக்கும் காதிரண்டும், கொடி போன்ற ஒழுங்கான மூக்கினையும் இரண்டு காதுகளையும் ஈராவிடுத்து அறுத்து அவளை துரத்திவிட்டு அவட்கு மூத்தோனை, அவள் தமையனான கரனை வெண்ணகரம் சேரா வகையே, இனிமேல் அவன் வேறொரு கொடிய நரகத்துக்கு போய் இதைவிட கொடிய துயரை அனுபவிக்க முடியாது என்று கருதும்படியாக எல்லாவித நரகத் துன்பங்களையும் அவன் அனுபவிக்கும்படியாக சிலை குனித்தான். வில்லினை வளைத்து அவன் மேல் அம்புகளை எய்தான் ராமன். செந்துவர்வாய் மிகச் செவந்த உதடுகளையும் வாரார் வனமுலையாள் கச்சினை அணிந்த அழகிய முலைகளையும் உடையவளான வைதேவி காரணமா, சீதா பிராட்டியை காரணமாக கொண்டு ஏறார் தடந்தோள் ராவணனை, அழகிய பெரிய தோள்களை உடைய ராவணனை ஈரைந்து சீரார் சிரம் அறுத்து, ஈரைந்து சீரார் சிரம் அறுத்து, 10ஆக அமைந்த அவனுடைய சிறந்த தலைகளை அறுத்து செற்று உகந்த கொன்று முனிவனுடைய பகையை அழித்தோம் என்று உள்ளம் மகிழ்ந்த செங்கண்மால், சிவந்த கண்களையுடைய திருமால். இந்த பாசுர பகுதிக்கான திரண்ட பொருளை பார்க்கலாம். தனக்கு உயிராகிற பிராட்டிக்கு நேராவேன் என்று பிராட்டியைப் போலே அழகுபடுத்தி கொண்டு வந்த சூர்ப்பனகையை கடிந்து கூரான வாளினால் அவளுடைய கொடி போன்ற மூக்கையும் காதுகளையும் அறிந்து அனுப்பினான் ராமன். அவளுக்கு மூத்தவனான கரனிடம் போர் செய்து ஒருவன் அனுபவிக்கக்கூடியவன் நரக வேதனையாவும் அந்த போரிலேயே
அனுபவிக்கும்படியாக வில்லை வளைத்தான் எம்பெருமான். அத்துடன் சிவந்த வாயும் அடர்ந்த தனமும் உடைய சீதையை மீட்பதற்காக ராவணனுடன் போர் செய்தான். அழகிய வலிய தோள்கள் வாய்ந்தவனான அவனது சிறந்த 10 தலைகளையும் அறுத்து அவனை முடித்து கழித்தவன் அன்பரிடமுள்ள அன்பால் சிவந்த கண்களை உடைய பெருமானாவான். அவன்தான் பரகால நாயகிக்கு இந்த நோவை கொடுத்தவன் என்று கட்டுவச்சு சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுர பகுதி. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். சீதா பிராட்டிக்கு தான் நிகரானவள் என்று கருதி வந்த சூர்பனகையின் உறுப்புக்களை அறுக்க அவள் போய் தன் தமையனான கரன் காலிலே விழ, கரன் தன் துணைவரோடு சக்கரவர்த்தி திருமகனை வந்து எதிர்க்க அந்த கரனை எம்பெருமான் அளித்த திறம் இங்கே சொல்லப்படுகிறது. தன் சீதை ராகவோர்கதி வைதேகீம், சீதைக்கு ராமனே தகுந்தவர் என்று ராமாயணத்திலே சொன்னபடி ராமபிரானுடைய பெருமையை சொல்லுவதனாலும் பிராட்டியை சொல்லியே தனக்கு பெருமை சொல்ல வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட பிராட்டிக்கு தன்னை ஒத்தவளாக கருதி அல்லவோ சூர்பனகை வந்தாள். நேராவன் என்று அந்த சீதா பிராட்டிக்கு நேராவன் என்று எந்த எல்லாவித அழகாலும் ஒப்பற்றவளான பிராட்டிக்கு வடிவழகில்லாத சூர்பனகை தன்னை ஒப்பானவள் என்று கருதி கொண்டு எண்ணிக்கொண்டு வந்தாள். ஓர் நிசாசரி, நிசாசரி என்றால் அரக்கி என்று பொருள். உலகத்தாயாகிய பிராட்டியிடம் பொறாமை கொண்டு வந்தவள் என்ற காரணத்தாலே கட்டுவச்சி சூர்பனகையை பிணம் தின்னும் அரக்கி என்று சொல்கிறாள். ஓர் நிசாசரி என்று குறிப்பிடுகிறாள். தான் பெருமானை விட உயர்ந்த பிராட்டிக்கு ஒரு பெருமானுக்கு பொருத்தமில்லாத சூர்பனகை தன்னை ஒப்பாக கருதி கொண்டு வந்தாள். ஓர் நிசாசரி தான் தன் சீதைக்கு நேராவன் என்று ஓர் நிசாசரி தான் வந்தாளை. திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்னுயாத் கலாம். ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே சொன்னபடி மூவுலக அரசும் திரைலோக்கிய ராஜ்யமும் அந்த அரசினையுடைய எம்பெருமானும் சீதையின் ஒரு பகுதிக்கு ஒப்பாக இயலாது என்னும்படியாக தராசின் ஒரு தட்டிலே பிராட்டியை இட்டு மறுதட்டிலே எம்பெருமானையும் அவன் உடைமையாகிய 3 உலகையும் வைத்தாலும் ஒப்பாக முடியாத பிராட்டிக்கு தான் ஒப்பானவளாக சூர்பனகை கருதி கொண்டு வந்தாளை. அப்படி வந்தவளை சூர்பனகை எம்பெருமான் அருகே வந்த அளவிலே எம்பெருமான் அவளை பார்த்து சொன்னான், நான் ஒரே மனைவி ஏகதார விரதம் பூண்டவன், திருமணத்தின் பயனை அனுபவிக்காதவனாக இருக்கிற லக்குவன் பக்கம் செல் என்று சூர்பனகையிடம் கூற சூர்பனகையிடம் சிறிது விளையாடலாம் என்று எண்ணிய ராமபிரான் அப்படி சொன்னான். அவள் அந்த நிசாசரி இலக்குவனிடம் சென்றாள். இலக்குவனோ, நான் அடியவன், என்னை மணந்தால் நீயும் அடிமையாக வாழ வேண்டிய நிலை ஏற்படும். பெருமாளிடம் சென்றால் தான் பட்டம் கட்டி கொண்டு அவரோடு ஒரே அரியணையில் அமர்ந்திருக்கும் வாய்ப்பு உனக்கு கிட்டும் என்று அவனும் விளையாட சூர்பனகை எம்பெருமானிடம் செல்வது இலக்குவனிடம் செல்வது என்று மாறி மாறி அலைந்து அங்குமிங்குமாக அலைந்து இந்த பிராட்டி தானே நம் விருப்பம் ஈடேறாதபடி செய்கிறாள் என்று சீதையிடம் வந்து உன்னை தின்று விடுகிறேன் பார் என்று பிராட்டியை பற்ற முயன்றாள் சூர்பனகை. அப்போது கூரார்ந்த வாளால் கூர்மைமிக்கிருக்கும் வாளினாலே சூர்பனகையின் முரட்டு உடம்பில் செயல்படும் போது தீயதான அவளுடைய இரத்தம் தன்மேல் நெடுநேரம் படாதபடி வெகு விரைவில் வேலை செய்யும்படியான கூர்மை மிக்க வாள், கூரார்ந்த வாளால் கொடிமூக்கும் காது 2 ஈரா விடுத்து சீதா பிராட்டிக்கு நேராவன் என்று வந்தவளாகையாலே பிராட்டிக்கு ஒப்பாக காதுகளையும் மூக்கையும் மாயையாலே அழகாக சீர்திருத்தி கொண்டு வந்திருந்தாள். இலக்குவன் அகங்காரத்துக்கு அடையாளமான அவற்றை நீக்கிவிட்டான். இலக்குவன் சூர்பனகையை அங்கம் பங்கம் செய்ததாக சொல்லியிருக்க இங்கு ராமபிரான் செய்ததாக கூறப்படுகிறது. ஏன் எனில் இலக்குவன்
ராமஸ்ய தட்சிணோ பாகு என்று ராமாயணம் கூறுகிறது ஆரண்ய காண்டத்திலே. ராமனுடைய வலக்கை லக்ஷ்மணன் என்கிறபடியே இலக்குவன் இவருடைய கையாயிருப்பவனாகையாலே தன் கை செய்ததை தானே செய்ததாக சொல்லுவதில் தவறில்லை அல்லவோ. அதனால் தான் இலக்குவன் சூர்பனகையை அங்கபங்கம் செய்த போதும் ராமன் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. ஈரா விடுத்து அறுத்து துரத்திவிட்டு வாளின் கூர்மையை சொல்வதற்காக கூரார்ந்த வாள் என்று சொல்லப்பட்டது. சூர்பனகையின் உடம்பின் முரட்டுத்தன்மையை சொல்வதற்காக ஈறுவதற்கு அரிய உடம்பின் திண்மை இந்த தொடரால் சுட்டப்பட்டது. ஈரா விடுத்து. பிறந்த வீட்டிலிருந்து ஒரு பெண் புகுந்த வீட்டிற்கு செல்லும் போது போலல்லாமல் புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டுக்கு செல்லும் போது அவளுக்கு ஒரு சிறப்பு செய்து அனுபவிப்பது உலக வழக்கம் அல்லவா. அப்படியே சூர்பனகைக்கும் அங்கபங்கம் ஆகிய சிறப்பு செய்து அனுப்பப்பட்டது. சதலோக நாயகனான ராமபிரானை சூர்பனகை ஆசைப்பட்ட போதிலும் பிராட்டியை பகைத்ததனால் அவளுக்கு அங்கபங்கம் ஏற்பட்டது. ஆகையால் எம்பெருமானிடம் ஆசை உண்டானாலும் அவன் அடியாரிடம் அபச்சாரப்பட்டால் சூர்பனகை கிட்டிய பயனே ஏற்படும் என்பதாகும். சூர்பனகை ஆசைப்பட்டது போலத்தான் சித்தயந்தி என்ற ஒரு பெண், கண்ணனையே நினைத்து கொண்டிருப்பவள் என்ற ஆய்ப்பெண்ணும் எம்பெருமானை ஆசைப்பட்டாள். ஆனால் சூர்பனகை பிராட்டியிடம் தவறு செய்தது போல சித்தயந்தி பகவத் அபச்சாரம் செய்யாமையால் தான் விரும்பிய பயனை பெற்று போனாள் என்பதும் இங்கே நோக்கத்தக்கது. விடுத்து போகவிட்டு தருணவ் ரூப சம்பன்னவ், ராமலக்குவர்கள் இளையவர்களாகவும் அழகு நிறைந்தவர்களாகவும் உள்ளனர் என்று தொடங்கி அவர்களுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே கரன் கால்களிலே விழும்படி செய்து அரக்கி மூக்கையும் காதுகளையும் அறுத்து அவளை அங்கபங்கம் செய்து அவளை துரத்தி விட்டு அவள் நேராக சென்று அவன் அண்ணன் கரன் கால்களிலே விழுந்து தருணவ் ரூபசன்மன்னவ், ராமலக்குவர்கள் இளையர்களாக இருக்கிறார்கள், அழகு நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே விழுந்தாளாம். அவட்கு மூத்தோனை அன்புடையார் விஷயத்திலே கேசவன் தவர் கீழ் மேல் எமர் ஏழு பிறப்பும் மா சதிரிது பெற்று என்று திருவாய்மொழி சொல்லுகிறபடியே எம்பெருமான் கருணை அவர்களோடு தொடர்புடையவர்கள் பக்கத்திலும் பரவி பயன் தருவது போல அன்பு இல்லாதவரிடம் எம்பெருமான் கொள்ளும் வெறுப்பு அவர்களோடு தொடர்புடையவர்கள் பக்கத்திலும் சென்று பயன் தருகிறது. எம்பெருமான் ராமனின் வெறுப்பு சூர்பனகை மேல், இப்பொழுது அது அவருடைய அண்ணன் கரனிடமும் திரும்பி இருக்கிறது. வெண்ணரகம் சேரா வகையே சிலை குறித்தான். அந்த கரன் வளைந்த வில்லும் கையுமாய் வில்லை பிடித்து போர் புரித்து நின்ற ராமவனைய பிரானை கண்ட கரன் இந்த காட்சியை கண்ட பின்பும் இனிமேலும் போய் வேறொரு நரகத் துன்பம் அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லும்படியாக வயிற்றெரிச்சலோடு எல்லா துன்பங்களையும் இங்கேயே அனுபவிக்கும்படியாக செய்தான். வெண்ணகரம் சேரா வகையே சிலை குனித்தான் என்ற தொடருக்கு கரன் கொடிய நரகத்தை அடையாமல் வீர சொர்க்கத்தை அடையும்படியாக ராமன் தன் வில்லினை வளைத்தான் என்று பொருள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சிலர். காளியன், சூர்பனகை, ராவணன் முதலியார் பெரும் துன்பத்தை அடைந்தனர் என்று கட்டுவிச்சி வார்த்தையாக கூறிக்கொண்டு வரும்போது இடையே கரன் மட்டும் நரகத் துன்பம் அடையாமல் வீர மரணம் அடைந்தான், வீர சொர்க்கம் புகுந்தான் என்று சொல்லுவது அந்த கதை போக்கிற்கு பொருத்தமாக இல்லையே. நஞ்சியர் இது பற்றி சந்தேகம் எழுப்பி இதற்கு பட்டர் எப்படி பொருள் செய்தார் என்று நஞ்சியர் மேல்நாட்டில் இல்லத்தாராய் வாழ்ந்து வந்த காலத்தில் அங்கிருந்த பட்டரின் சீடர் ஒருவரை கேட்டார். அதற்கு அவர், பட்டர் ராமபிரான் போரிட்ட திறனை கண்ட கரனுக்கு அதை காட்டிலும் நரகத் துன்பம் வேறு இல்லை என்னும்படியாக ராமபிரான் தன் வில்லை வளைத்தான் என்று உரை கூறுவார் என்று குறிப்பிட, இப்படிப்பட்ட நயமான உரை சொன்ன பட்டரை தரிசித்து சேவிக்க வேண்டும் என்றல்லவோ நஞ்சியர் வந்து
பட்டர் திருவடிகளிலே தஞ்சம் புகுந்தார். நஞ்சியர் இருந்தது மேல்கோட்டையிலே. மேல்கோட்டை மைசூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய மேல்கோட்டையிலே வாழ்ந்தவர் நஞ்சியர் பூர்வாசிரமத்திலே. அவர் பட்டருடைய பெருமையை கேட்டு அங்கிருந்து திருவரங்கம் வந்து அவரை சேவித்து அவர் கால்களிலே தஞ்சம் புகுந்து அவருடைய சீடரானார் என்பது வரலாறு. அதுதான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. செந்துவர் வாய் ஜகத் சைலம் பரிவர்த்தயாமி என்று ராமாயணம் ஆரண்ய காண்டத்திலே சொல்லப்படுவது போல மலைகளோடு கூடிய உலகை அழித்து விடுவேன் என்று ராமன் சொன்னதாக வரக்கூடிய ஸ்லோகம் இது. உலகிற்கு தண்ணீர் பந்தல் போல பாதுகாப்பாளராக இருக்கும் எம்பெருமானே பிராட்டியின் பிரிவால் இந்த உலகை அழித்து விடுவேன் என்று கோபம் கொண்டு சொல்லும் அளவுக்கு எம்பெருமான் உள்ளத்திலே பெரும் மகிழ்ச்சியினை உண்டு பண்ணிய முறுவலன்றோ பிராட்டியின் முறுவல். செந்துவர் வாய் புரோவமே சாருததி மனிந்ததாம். முன்பு போலவே எனக்கு அழகிய பற்களை உடைய சீதையை கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று ராமன் கேட்டுக்கொண்டான். பிராட்டி மாயமானை கண்டபோது, பெருமானே இந்த மானை எனக்கு பிடித்து தர வேண்டும் என்று புன்முறுவலோடு என்னிடம் வேண்டினாள். அப்படிப்பட்ட புன்முறுவலோடு பிராட்டியை மீண்டும் என்னிடம் கொண்டு வந்து காட்டவில்லையானால் இந்த உலகம் முழுவதையும் ஒரு சேர வாழைக்கொலையை அறுத்து தள்ளுவது போல் அறுத்து ஒழித்து விடுவேன் என்று எம்பெருமான் கூறும் அளவுக்கு அவன் உள்ளத்தை கவர்ந்த முறுவல் பிராட்டியினுடைய முறுவலாகும். செந்துவர் வாய் வாரார் வனமுலையாள் மலராள் தனத்துள்ளான் என்று 3ஆம் திருவந்தாதி கூறுவது போல எம்பெருமான் தங்கி கிடக்கும் இடமல்லவோ பிராட்டியின் திருமுலை தடங்கள். வைதேவி விதேக சுதாம் விவேக நாட்டு மன்னன் மகள். விவேக நாட்டு மன்னன் ஜனகனுடைய மகள் என்று எம்பெருமான் ராமபிரானும் உயர்த்தி புகழும் குடிப்பிறப்பு உடையவளல்லோ பிராட்டி. வாரார் வனமுலையாள் வைதேவி காரணமா, இப்படிப்பட்ட பெருமையை உடைய அவள் காரணமாக ஏறார் தடந்தோள் ராவணனை, எம்பெருமானையும் பிராட்டியையும் தவிர வேறு யாரையும் மதிக்காத அனுமனும் கூட அகோ ரூபம் அகோ தைரியம், இவன் வடிவமும் பெருவிதமும் வியக்கத்தக்கன என்று மதிக்கும்படியான வடிவு படைத்தவன் அல்லவோ ராவணன். ராவணனையே புகழ்ந்தான் அனுமன் திருவடி. ஈரைந்து சீரார் சிரமறுத்து ஏறார் தடந்தோள் ராவணனை ஈரைந்து சீரார் சிரமறுத்து, ராவணனுடைய 10 தலைகளையும் ஒரே நேரத்திலேயே அறுக்காமல் 5 அறுத்து வீர விளையாட்டு நிகழ்த்தினான் எம்பெருமான். ஒரே சமயத்தில் அறுத்தால் தான் தலை அறுப்புண்டு நிற்கும் வைபவத்தை அவன் காண முடியாதல்லவா, மற்ற தலைகள் காண வேண்டும் என்பதற்காக 5 அறுத்தானாம். ஆகையால் அப்பெருமையை அவனே கண்டு எறியும்படியாக 5 தலைகளாக அறுத்து அதை கண்டு அனுபவித்தவடையை சொல்கிறது. ஈரைந்து சீரார் சிரமறுத்து, அறுக்கப்பட்டு விழுகின்ற தலைகளும் ரஞ்சனி யஸ்ய விக்ரமை, வீரச் செயல்களால் பிறரை மகிழ்விக்கத்தக்கவன் என்று எம்பெருமானுடைய வீரச் செயலை கண்டு சிரித்து கொண்டு விழுகின்றன அந்த தலைகள். அறுக்கப்பட்டு விழுந்த தலைகளை கழுகும் பருந்தும் கொத்தி தின்பதைக் கண்டு வெட்கப்படாமல் நிற்கும் தலைகள் நாம் முன்னரே வெட்டப்படாமல் இருக்கின்றோமே என்று தம் நிலைக்கு வருந்தி தாம் வெட்டப்படும் வாய்ப்பினை ஆசைப்பட்டபடி உள்ளன என்று சொல்லுகிறார். செற்று எதிர்த்து வந்த ராவணனை ஓரம்பினால் உயிரை போக்காமல் 4 படை வலிமையையும் அழித்து, தேரில் கட்டிய குதிரைகளை கொன்று, தேர்ப்பாகனை கொன்று, தேரை அழித்து, கொடியை அழித்து, ராவணன் அணிந்திருந்த முடிகளை தள்ளி, அவன் தோள்களை துணித்து, தலைகளை அறுத்து, இவற்றையெல்லாம் கண்டு அவன் மனம் துன்புறும்படியாக பண்ணி பிறகு அவனை கொன்றான். செற்று
சீரார் சிரமறுத்து செற்று உகந்த. முனிவர்களுக்கு களை போலே துன்பம் தந்து வந்த பகைவர்களை அழிக்க பெற்றோமே என்றும், விவீடனனுக்கு இலங்கை நாட்டினை முடிசூட்டப் பெற்றோமே என்றும் மகிழ்ந்த உகந்த. மற்றவர்களுக்காக காரியம் செய்து தான் உவப்பவன் அல்லவோ இவன் எம்பெருமான் ராமபிரான். செங்கண்மால் அடியார்களின் பகைவர்களை போக்கி அவர்களை மகிழச் செய்து அவர்களை மகிழ வைத்தோம் என்ற வாத்சல்யமும் அன்பும் எம்பெருமான் திருக்கண்கள் வாயிலாக வெளிப்படுவனாயின. அன்பும் வாத்சல்யமும் உடைய கண் சிவந்திருப்பது உலக பிரசித்தம் அல்லவா? அதனால் செங்கண்மால் என்று சொல்கிறார். மால் என்றால் அன்புடையவன் என்று பொருள். ஆக இந்த அற்புதமான செய்தி சொல்லக்கூடிய இந்த பாசுர பகுதியை மீண்டும் ஒரு முறை நாம் அன்வைக்கலாம். தன் சீதைக்கு நேராவன் என்றோர் நிசாசரிதான் வந்தாளை. தன் சீதைக்கு நேராவன் என்றோர் நிசாசரிதான் வந்தாளை. கூரார்ந்த வாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்து அவட்கு மூத்தோனை வெண்ணரகம் சேரா வகையே சிறை குனித்தான். செந்து வருவாய் வாரார் வனமுலையாள் வைதேவி காரணமா. ஏறார் தடந்தோள் ராவணனை ஈரைந்து சீரார் சிரமறுத்து உகந்த செங்கண்மால். தன் சீதைக்கு நேராவன் என்று ஓர் நிசாசரி தான் வந்தாளை. கூரார்ந்த வாளால் கொடிமூக்கும் காது இரண்டும் ஈரா விடுத்து அவட்கு மூத்தோனை வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான். செந்து வருவாய் வாரார் வனமுலையாள் வைதேவி காரணமா. ஏறார் தடந்தோள் ராவணனை ஈரைந்து சீரார் சிரமறுத்து செற்று உகந்த செங்கண்மால் என்ற இந்த அற்புதமான பாசுர பகுதியை அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பகுதியுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.